தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நாட்டை வழிநடத்தும் 40க்கு 40 எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நாட்டை வழிநடத்தும் 40க்கு 40 எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்தியா கூட்டணி நாட்டை வழிநடத்தும் பணியை மேற்கொள்ளும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. நாட்டை வழிநடத்தும் 40க்கு 40 எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நாட்டை வழிநடத்த 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றி பெருந்துணையாக இருக்கும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். நாட்டை வழிநடத்தும் 40க்கு 40 என்று தனது உயிருடன் கலந்திருக்கும் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு தற்போது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த மடலில் மகத்தான வெற்றியை தமக்கு அளித்திருக்கிறார்கள் மக்கள் என்றும், அந்த வெற்றிக்கு அயராமல் உழைத்தவர்கள் உடன்பிறப்புகளாகிய நீங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தோழமை கட்சியினருடன் தோளோடு தோள் நின்று அவர்களின் பங்களிப்புடன் 40க்கு 40 என்ற அடிப்படையில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை ஒட்டுமொத்த இந்தியாவே நம்மை திரும்பி பார்க்கிறது என்றும், மேலும் கொள்கை உறுதியும் லட்சியமும் பார்வையும் திட்டமிட்ட உழைப்பும் தெளிவான வியூகமும் இருந்தால் 40க்கும் 40 தொகுதிகளையும் வெல்லவும் முடியும். அதன் மூலம் நாட்டை வழிநடத்தும் ஆற்றலும் செயல்படவும் முடியும் என்று பெருமைமிகு தன் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டபடி திமுக தலைமையிலான அணி மீது முழுமையான நம்பிக்கை வைத்து 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் பயன்மிகு திட்டங்களுக்கு நற்சான்றிதழ் அளிக்கும் வகையில் 40 தொகுதிகளையும் முழுமையாக வெற்றியை அளித்திருந்த தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒன்றிய ஆளுங்கட்சியின் அதிகார பலம், அடக்குமுறையும் அவதூறு பரப்புரைகளும் பொய்யாக தகர்த்து அனைத்து இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று தனது தொண்டர்களுக்கு எழுதியிருக்கும் அவர், மேலும் குறிப்பாக சர்வாதிகார தளமான ஒற்றை ஆட்சி முறைக்கு எதிராக மக்கள் ஆதரவு இல்லை என்பதை இந்திய நாடாளுமன்றத்தில் தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன என்றும், மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகளை அரசியல் சுயநலத்துக்காக பயன்படுத்த நினைக்கும் மதவாத சக்திகளை கோயில் கட்டிய மண்ணிலேயே வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இறைநம்பிக்கையுள்ள வாக்காளர்கள் சிறுபான்மை மக்களின் நெஞ்சில் இருந்த அச்ச உணர்வு நீங்கி இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டின் இந்திய அளவிலும் நமது கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது என்றும், ஜனநாயகத்தின் நம்பிக்கை துளிகள் அரும்பி உள்ளன என்றும், அரசு குறிப்பாக அரசியலமைப்பு வழங்கியுள்ள நெறிமுறைகளுக்கு பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்றும், அதற்கான 40க்கும் 40 என்ற மகத்தான வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது என்றும், வெற்றியை வழங்கிய மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கரம் குவிந்து நன்றியை உரித்தாக்கிறேன் என்றும் முதலமைச்சர் தனது தொண்டர்களுக்கு எழுதிய மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.